எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சற்று முன் பார்த்தீங்கன்னா தல அஜித் மாதிரியே ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்க. அஜித் பொதுவாக பாடல்கள் பாட மாட்டார், ஆனால் அஜித் குரலில் பாடல் பாடினா எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நம்முடைய அபிஷேக் அவர்கள் அஜித்துடைய குரலில் பாடியிருக்கிறாங்க. அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. அஜித் பாடினா இப்படி இருக்குமான்னு நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்படி இருக்கிறப்ப அந்த பாட்டை குறித்து நம்முடைய அஜித் அவர்கள் கேட்ட உடனே சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஹைலைட்டாக இருக்குது. நம்முடைய அபிஷேக் அவர்கள் அதை கேட்ட உடனே கண்கள் கலங்கி போயிட்டாங்க. அபிஷேக் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் தல அஜித் அவர்கள் அந்த பாட்டை கேட்ட உடனே சொன்ன அந்த முக்கியமான ஹைலைட்டான விஷயத்தை பற்றியும் என்னவும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான். இன்னும் 23ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாட்களே இருக்குது. இன்னைக்கு தேதி 21, சரியா இன்னும் 2 நாட்களில் எலெக்ஷன் வரப்போகுது. ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே எலெக்ஷனில் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த முறை தளபதி விஜய் அவர்கள் களம் காண்றதுனால சிறு குழந்தை முதல் காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்கள் இருந்து தாய்மார்கள் முதியவர்கள் வரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ரொம்பவே கூர்ந்து கவனிக்கிறாங்க, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு டைமில் எந்த ஒரு ஷோவுக்குமே பொதுவாக டிஆர்பி ரேட்டிங் இருக்காது. ஆனால் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் ஜீ தமிழ் நடக்கிற இந்த ஒரு ஷோவுக்கு மாபெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. ரொம்பவே குறிப்பிட்டு சொல்லும்போது நம்முடைய அபிஷேக் அவர்கள் எப்போல்லாம் மைக்கை எடுத்து பாடுறாங்களோ அப்போல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லலை, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எப்பெல்லாம் மைக்கை எடுத்து பாடுதோ அப்பெல்லாம் வியூஸ் உச்சத்தை தொடுது. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாதனைகள் பண்ணுறதை மட்டுமே ஒரு தொழிலை வச்சுட்டு இருக்கிறாங்க. வெறும் ஸ்டேஜில் மட்டும் பாடுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்டேஜுக்கு வெளியே தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியுடைய வாய்ஸில், ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய வாய்ஸில், சித்ரா அம்மா வாய்ஸில் இப்படி தொடர்ந்து பாடல்களாக பாடி தள்ளுறாங்க. நம்முடைய அபிஷேகாவை பற்றி புகழ்ந்து பேசாதவங்க யாருமே கிடையாது. அது ஏஆர் ரகுமான்லேருந்து எல்லாருமே பாராட்டி பேசிட்டாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பாப்பா ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்கள் கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தளபதி விஜய் மாதிரி பாடிட்டீங்க, எஸ்பிபி மாதிரி பாடிட்டீங்க, ஜானகி அம்மா மாதிரி, சித்ரா அம்மா மாதிரி பாடிட்டீங்க, ஆனால் இன்னும் தல அஜித் மாதிரி பாடலையே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அபிஷேக் அவர்கள், ஆனால் அஜித் அவர்கள் அதிகமாக எந்த ஒரு பாட்டையும் பாடலையே அப்படின்னு சொன்னதுக்கு, இருந்தாலும் பாடனா எப்படி இருக்கணும்னு அவருடைய வாய்ஸில் ஒரு பாடல் பாடுங்கன்னு கேட்டதுக்கு அபிஷேக் அவர்கள் ஸ்பாட்டிலே ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலை கேட்டோன்னு எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. உடனடியாக அதை ரெக்கார்ட் பண்ணி தல அஜித் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தல அஜித் அவர்கள் மிரண்டு போயிட்டாரு. உண்மையாலும் இது பெண் குழந்தை பாடின பாட்டான்னு தான் அவர் ஃபஸ்ட்டு கேட்டாராம். அதிர்ந்து உடனடியாக அபிஷேக் அவர்களுக்கே ஃபோனை போட்டு அப்படியே முழுக்க பாராட்டி இருக்கிறாரு. நேயர்களே, இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அபிஷேக் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய இந்த சாதனைகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.